ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும். என்னென்னா எதுவுமே செட் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு. என்ன தெரியுதாங்க, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம். ஒன்றுமே செட் ஆகாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. கரண்ட்டு வேறு ஒரு பக்கம் இப்போ தான் போயிருக்குது. போனால் இன்வெர்ட்டர் இருக்குது, பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அந்த டைட்டிலில் வச்சுருப்பேன் தமிழில், ஒரு கூமட்டை அப்படின்னா நான் தாங்க. உண்மையாக சொல்கிறேன். இவ்வளோ சவுடால் அடிச்சுட்டு டேலண்டடாக நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு தம்மா கும்மான்னு பேசுகிறேன். எல்லாமே இப்போ 2வது தான் படிச்சு போட்டு இதுதான் பண்ணுறேன் அப்படின்னு தூள் கல்பிட் பண்ணிடுறேன். நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக வருதுங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது யாரும் கரண்ட் இல்லாமல் லிஃப்ட் எழுத்து கூட்டிகிட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்னா, நிறையா பேர் சொல்லிட்டாங்க இந்த குடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, இந்த புட்டபர்த்தியில் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. ஆல்ரெடி வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா தொலைச்சிட்டேன் கொடுத்து, ஒரு பொம்பளை நம்பி கொடுத்து. இன்னும் வரைக்கும் நான் அதை மீட் எடுக்க முடியல. அந்த காசை அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அதையும் கடந்து வந்துட்டு அதுலேயே அனுபவிச்சுட்டு 2.5 லட்ச ரூபா போச்சா. அதில் போயிட்டு எப்படி வச்சு கொடுக்க தெரியுங்களா, என்னுடைய கொடியை அடகு வச்சு பாவம் அப்படின்னு பார்த்து அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் வச்சு கொடுத்தேன். நான் தேங்காய், இளநீ, காய்கறி அதெல்லாம் போட்டு எதாவது விற்றுக்கிட்டு இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு. தம்மா கும்மா தான் ஃபுல்லாக காலையில் அப்படியே வீட்டிலேருந்து எந்திரிச்சு வருவா. அவன் மக பயங்கர ஹெட் வெயிட்டாக வருவா. ஒரு இளநீ வெட்டி கொடுக்க சொல்லுவா, குடிச்சு போட்டு போவாளுங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த நான் ஒரு நாளைக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்தே காட்டுறேன். அந்த இடத்த இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இது மச்சு எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அந்த டிப்டாப்பாக என்னென்னமோ கல்ல கொண்டாந்து போட அது போட இது போட நிறைய பண்ணிட்டு இருந்தாளுங்க. இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடக்குது, சும்மா மொட்டைக்காட்டில் கிடந்த மாதிரி கிடக்குது. என்கிட்ட சவடால் அடிச்சு அப்படி, நீ காசு கொடுக்கலன்னா நான் வியாபாரம் வைக்க முடியாதா அப்படின்னு பேசினா. ஆனால் கடைசிக்கு என்கிட்ட காசும் கொடுக்கல எனக்கு. அவளும் ஒன்றுமில்லாமல் போயிட்டா. ஏன்னா ஒருத்தர் மோசம் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு போவோம்னு தெரியுது. ஒன்றுமில்லாமல் போயிட்டா. எதுவுமே இல்லை. கஞ்சிக்கு கூட ரேஷன் அரிசி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பிள்ளைகளுக்கு வந்து 37 38 வயசு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியல. 2 பேர் இன்ஜினியரிங் தான் வேலையில் தான் இருக்காளுங்க. ஒரு பிள்ளை சென்னையில் வேலை பார்க்குது, ஒரு பிள்ளை நர்ஸாக ஹைதராபாத்தில் வேலை பார்க்குது. 2 பிள்ளைக்குமே கல்யாணம் பண்ண வைக்க முடியல. அந்த சூழ்நிலை தான் இருக்கிறா. ஆனால் அது போயிட்டு போகுது. அது ஒரு பக்கம் முடிஞ்சுது. 5 வருஷம் மட்டும் போயிடுச்சு. இப்போவும் யாராவது வந்து ஐயோப்பா அப்படின்னா அதுக்கப்புறமும் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறேன். கொடுக்க மாட்டேன் இனிமேல், என் பிள்ளைலாம் போட்டு திட்டுங்க. அந்த மாதிரி சொல்லுவேன். அவங்க கேட்குற கேள்வியிலேயே வந்து எனக்கு பாவம், ஐயோ பாவம் போயிட்டு போகிறாங்க, சரி கொடுத்துருவாங்க இவங்க நம்பிக்கை, அந்த மாதிரி நினச்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிற. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு முன்னாடி தான் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கேன் நான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி அந்த பையன் கேட்டு வாங்கினது, நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் வந்து கீழே இந்த சேவிங் பண்ணுவாங்களா அந்த கடை வச்சுருந்தாங்க. அந்த கடையில் அந்த பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் எதுக்கு அவன் எனக்கு பழக்கம்னா, முடி கட் பண்ணுவேன். என்னால் இந்த வெயிலில் வேறு ரொம்ப வருமா, முடி கட் பண்ணுற கூப்பிடுவேன். வீட்டில் வந்து கட் பண்ணிட்டு போனால், சின்ன பையன் தான், பெரிய இதில் இல்லை, கட் பண்ணிட்டு போவான். அந்த பையன் அப்பப்போ வந்து 500 1000 அப்படின்னு கைமாற்றி வாங்கிட்டு இருப்பான். சரி, தவிர்க்க முடியாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்பவுமே. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடை கால் விட்டு அந்த ஓனர் வேறு பக்கம் போயிட்டாங்க. இந்த பையனும் போயிட்டா, அப்படி வேறு பக்கம் போயிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த முடி ஒரு போட்டோவில் போட்டு இருந்திருக்கு. போன வருஷம் ஒரு 1.5 வருஷம் கூட எடுத்த போட்டோவில் ஒரு முடி இருந்திருக்கும். திரும்ப வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் எனக்கு வேறு வழி இல்லாமல் அவனை தான் கூப்பிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி கூப்பிட்டு வர சொல்லி ஒன்றா கட் பண்ணி விட்டான். கட் பண்ணி அதான் மொட்டை அடிச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க. அப்போ ரொம்ப முடியல. அப்போ அதனால் மொட்டை அடிச்சு விட்றான்னு சொல்லி அந்த மாதிரி அடிச்சு விட்டுருந்தான். அதுக்கப்புறம் திரும்பவும் காசு கேட்க ஆரம்பித்தான். நான் ஃபஸ்ட்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்லி கூட இது பண்ணல. திரும்பவும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி எங்கே போகிற பாவம் கேட்க எனக்கு மனசு ஒத்துக்கல. சரி போயிட்டு போகிறேன்னு கொடுத்துட்டேன். அதை கொடுத்துட்டு திரும்பவும் நான் சொன்ன டயத்தில் ஒரு வாரம் சொன்னால் அந்த ஒரே வாரத்தில் கேட்ட கொடுத்துட்டான். இப்போ இந்த 40 நாளைக்கு முன்னாடி 5000 ரூபா வந்து அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காசு வேணும், அட்மிட் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு கேட்டான். எங்கே கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னு கேட்டான். நான் அப்பவும் சொன்னேன், எங்கிட்ட காசு இல்லைடா, நான் இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். திரும்பவும் அம்மா எப்படியாவது பார்த்து கொடுங்கம்மானே கஞ்சிட்டு கிடந்தான். என்னால் ஒன்றும் நான் ஃபோனு கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணு விட்டு கேட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு அதுக்குள்ளே 4 டைம் பண்ணுறான். எனக்கு ஒன்றுமே முடியல. எனக்கு அதுலேயே ஒரு கோவம் வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த காசுக்காக இப்படி கேட்டு அரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன். என்னுடைய மென்டாலிட்டி பாருங்கள், எப்படி என்ன எவ்வளோ மென்டாலிட்டின்னு பாருங்கள். அதுக்கு கூட டென்ஷன் ஆகிட்டு நான். இப்படி போட்டு அரிக்கிறாங்களே இந்த காசு நமக்கு எந்த காசு இருக்குது நம்மக்கிட்ட, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கோவத்தில் தான் அனுப்பிச்சி விட்டுட்டேன். போடா இன்றைக்கி மேலே காசு இல்லை ஒன்றும் இல்லை, நீ கரெக்டாக என்ன சொன்னோன்னா 20ஆம் தேதி கொடுத்துட்றோமா அப்படின்னு. என்கிட்ட வாங்கினது 13ஆம் தேதி, 20ஆம் தேதி கரெக்டாக உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம் அப்படின்னா. இன்றைக்கி 40 நாள் ஆகிப்போச்சு. நீ கூட 40 நாளாக இன்னும் போட்டு விடல. நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம் போடுறேங்கிறேன், 7 மணிக்கு போடுறேன், நாளைக்கு 11 மணிக்குங்கிறேன், எனக்கு 8 மணிக்குங்கிறியா, இப்படியே சொல்லிட்டு போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக 11 மணிக்கு போட்டுருவேன் அப்படின்னு மெந்தானத்தை அவனா மெசேஜ் பண்ணிவிட்டான். அப்புறம் இப்போ நேற்று எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து போடா அனந்தபூருக்கு, நான் டேப்லெட் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிறேன். அது சாக்கு போக்கு சொல்லிட்டேன். ஏன்னா லவ்வர் ஒருத்தர் இருக்கிறா, அங்கிட்டு போய் ஒரு 4 நேற்று லீவ் அவனுக்கு. கொஞ்சம் அங்கே சுற்றி இருப்பாங்க, ஜாலியாக சுற்றி மலையில் அணைஞ்சிருப்பாங்களா இருக்குது. அது இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன்டா 11 மணிக்கு காசு போட்டுருக்கணும், நீ என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். காய்ச்சல் வந்துருச்சு, படுத்துருக்குறேன். நேற்று என்னென்னமோ சொல்கிறான். நேற்று சிக்கன் கறி எடுத்தாங்களாமா, அதை சாப்பிட்டாங்களாமா, அது குழம்பு வச்சாங்களாமா, இதெல்லாம் சொல்கிறான். அப்படிங்க ஒரு காசுக்கு ஒரு பதில் எங்கே இருக்குது. நான் இப்போ இருமா, நான் இப்போ போய் அனுப்பிச்சி விட்டேன். 11 மணிக்கு வரும்னு சொன்னையாடா அப்படிங்கிறேன்.
அதே நான் கடையில் போய் நான் வேலை செய்கிற கடையில் நோட் இருக்குது, நோட்டில் நான் போய் அவங்களை சந்திச்சு எழுதி வாங்கினாத்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அவன். நான் என்னத்தைங்க நம்ப முடியும்? உண்மையிலே அவன் கோமட்டை இல்லை, நான் தான் கோமட்டேன். நான் வந்து என்னுடைய செருப்பை கட்டி மண்டை அடிக்கக்கூடாது, வாய் அடிச்சுக்கணும் தெரியுங்களா? அவ்வளோ வேதனையாக இருக்குதுங்க. நான் அந்த காசு உண்மையிலே மெடிக்கலுக்காக வரும் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாய் கொடுக்கல. இப்போ கேட்குறேன், நாளைக்கு காலையில் போவன்ல தர்றேன் அப்படிங்கிறான். இப்படியே சொல்கிறான், நாளைக்கு காலையில் போகணுமா தர்றேன் அப்படிங்கிறான். எனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் எப்படிங்க இப்படிலாம் வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. நான் 10 பைசா நான் கேட்டேன், நான் 10 பைசா யாருமே கொடுக்க மாட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், யாருமே நான் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு இதனால் வரைக்கும் எனக்கு 10 பைசா யாரும் கடன் கொடுத்ததே இல்லை. நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு நான் ஃபஸ்ட்டு ஏசி வாங்கினேன். அந்த கடைக்காரங்களுக்கு நான் ஏசி காசு முன்னாடியே கட்டி விட்டுட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் ஏசியை வாங்கினேன். அப்போவே ஃபஸ்ட்லேயே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் அவங்க அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மேலே ஒரு ஃபுல் நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ ஃபோன் பண்ணாலும் என்னென்ன வேணுமோ எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. அது வந்து நமக்கு பெருமைக்குரியதே அல்ல. எனக்கு ஒரு பொண்ணு அப்படி தான் மேலே இருந்த பொண்ணு ஒன்று, இந்த ஊருக்கார பொண்ணு எனக்கு மைண்டு பாருங்கள் எப்படிலாம் வேலை செய்கிறேன். இந்த ஊருக்கார பொண்ணு தான் ஏசி வாங்குறதுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அது சொல்லிட்டு கிடந்தது. ஏசி வாங்காட்டி கூட சிம்பிளாக இப்போ ஏர் கூலர் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம்ல அப்படின்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்தால் சொல்லுங்க ஆண்டி அப்படின்ச்சு. எனக்கு தெரிஞ்ச கடை அவ்வளோ புட்டபத்தில் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த ஏசி வாங்கினா அந்த கடை வேணால் தெரியும், வேணால் போய் பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னேன். அப்புறம் அது என்ன டெக்னிக்கல் பாருங்கள். வந்த புதுசில் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நீங்களே ஃபோன் சொல்லுங்கள், நான் ஃபோன் போய் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னுச்சு. சரின்ட்டு நான் அந்த கடைக்காரங்க சொல்லி என்னுடைய நம்பர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. உடனே அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு 10 பைசா காசு கட்டல. அப்புறம் அவர் ஃபோன் பே பண்ணுறீங்களா என்னென்னு கேட்டார். அந்த பொண்ணை அனுப்பிச்சி விட்ருங்க, கொஞ்சம் நேரத்தில் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னா அந்த பொண்ணு இருந்துச்சு, என் ஃப்ரெண்டோ யாரோ இப்போ போடணும், போட்டதே நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ச்சு. சரின்ட்டு நான் கீழே வந்துட்டேன். அது ஏர் கூலர் மாட்டிக்கிட்டாங்களா, ஓட்டுறாங்க பண்ணுறாங்க, கீழே வந்துட்டேன். 6000 அனுப்பிச்சி விட்டுச்சுங்க. அது வந்து 14000 அந்த ஏர் கூலர் 14000. அது வந்து அந்த பொண்ணு 6000 எனக்கு அனுப்பிச்சி விட்டுச்சு. கீழே என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பே நம்பரில் அனுப்பிச்சி விட்டுச்சு. 6000 நான் என்னென்னு அனுப்பிச்சி விட்டேன் உங்களுக்கு? 13000 14000 1000 குறைச்சி கொடுத்தாங்க. நான் கேட்டதுனால 13000 கொடுக்கணும். நான் எப்போவுமே நெட் காசு கொடுத்து தான் வாங்கி பழக்கம். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட என்னப்பா 6000 கொடுக்குற, எந்த காசு எங்கே கொண்டு கட்டிட்டு அப்படிங்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்காட்டி அவங்க என்ன அனுப்பிச்சு எங்கள் கிட்ட இருந்த காசு நான் அனுப்பிச்சி விட்றேன், அவங்க போட்டு விட்ருவாங்க சாயந்தரத்துக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ச்சு. நான் சரி அந்த 6000 மட்டும் அனுப்பிச்சி விட்டேன். அந்த பொண்ணு கொடுக்குதுங்களாமா சாயந்தரத்துக்குள்ளே வந்துருமாமா அப்படின்னு. சாயந்தரம் இல்லை, மறுநாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லை, ஒரு மாதம் இல்லை, போய்கிட்டே இருக்குது அது பாட்டில். அந்த மீதி காசு நான் அனுப்பிச்சி வச்சேன். ஏன்னா நான் தானே அதில் இறங்கிட்டேன். நான் போட்டு விடல, என்னுடைய பேர் நாசமாக போயிடுறாங்க. அனுப்பிச்சி விட்டுனுங்க. அதுக்கப்புறம் அந்த காசு அப்படியே இருக்கிறதுக்கு அந்த பொண்ணு என்னை யாரோ சொல்லிக்கிறாங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எனக்கு வட்டிக்கும் இல்லை குட்டிக்கும் இல்லைங்க. பேங்கில் கொடி வச்சு நான் கிடக்குது. என்னுடைய கொடுமையெல்லாம் பாருங்களேன். அப்புறம் அதான் கொடுக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் வரலைங்க அந்த காசு. எனக்கு போட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போவுமே, இன்ன வரைக்கும் வரல. இந்த வருஷம் வீட்டுக்காரங்க சேர்ந்து சண்டை போட்டு அது பண்ணி இது பண்ணி எனக்கு ஒரு 40000 கொடுக்க வேண்டியது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இன்னும் 5000 அப்படியே நின்று போச்சுங்க. பயங்கர சண்டை வச்சுட்டாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. வீட்டுக்காரர் நேற்று அவசரம் கூப்பிட்டு சொன்னார், அம்மா காசு கேட்காதீங்க, போயிட்டு போகுது, விட்டுருங்க, அவளை காலி பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னாரு. என்னென்ன தில்லுமுள் வேலையெல்லாம் பண்ணாங்க அந்த காசுக்காக, அந்த 5000 காசுக்காக. இதுக்கு நகை போட்டுருக்குது, சங்கிலி போட்டுருக்குது, கொடி போட்டிருக்குது. இந்த புட்டபரத்தில் இப்படித்தாங்க பிழைக்கிறாங்க எல்லாமே. சத்தியமாக சொல்கிறேன், இந்த புட்டபரத்தில் சில பேர் வந்து சொல்கிறாங்க சாமி கும்பிட்டு சாமி பற்றியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சத்தியமாக சொல்லக்கூடாது. நமக்கு புத்தி வேணும். கடவுள் 6 அறிவு கொடுத்துருக்காருல்ல.